நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் 15/6/2026 ஆனி மாதம் பிரதமை திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆனி மாதமானது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கடகத்தில் குரு சுக்கிரன், அதுவும் குரு கடகத்தில் உச்சவீடு, 2 சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், 12 மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். மிக மிக அற்புதமான மாதம் சார். 1, 5, 9 ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் நமக்கு உச்ச வீடான குரு உச்சத்தில் இருக்கிறார். நம்முடைய வீட்டில் சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 11க்கும் 4க்கும் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கார். குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சனி நமக்கு குருவினுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கார். குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி தன்னுடைய சொந்த கால உத்திரட்டாய நட்சத்திரத்தில் இருந்தாலுமே குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனியினால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் என்பது சிறிதும் சந்தனமில்லை. குருவை விட குருவினுடைய பார்வை தான் ஏற்றது. குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால நம்ம நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக அதாவது நம்முடைய லைஃப் இதெல்லாம் பெண்டுலம் மாதிரி ஆடிண்டே இருந்திருக்கு சார். இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம்னு பெண்டுலம் மாதிரி ஆடின லைஃபு இப்போ ஒரு டெக்கோரம், ஒரு சிஸ்டமுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். 4ஆம் வீடு ரொம்ப அற்புதமான வீடு, செவ்வாயினால் பார்க்கப்படக்கூடிய வீடு, மங்களம் தரக்கூடிய வீடு. அதனால் அந்த வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய வீடு அது. அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்தோம்னா பண வரவுக்கும் அந்த வீடு நல்ல அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம். அதுவும் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. நண்பர்களால் உதவி அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதம். வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்கு, ஒரு லோன் வாங்குறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு, ஒரு வெளிநாடு போகிறதுக்கு, இதுக்கெல்லாமே நண்பர்களுடைய உதவி. வெளிநாடுன்னு சொன்னோடனே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போயே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வெளியூர், வெளி மாநிலம், நாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் இருப்பவர்கள், ஆல்ரெடி வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. திரும்பி வந்துடலாமா அப்படின்னு நினைக்கூட ஒரு நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவையும் நிதானித்து சிந்தித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஏற்றத்தை தான் தருவார். சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் குடைச்சல் தந்தாலுமே குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி நமக்கு ஏற்றம் தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா குருவினுடைய வீடு அது, குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் முன்வினை பாக்கியங்கள் நமக்கு நிச்சயமாக இருக்குது. நாம் பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதம் நமக்கு தெரிந்தவர்கள், பெரியவர்கள் யாரையாவது போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவர்களுடைய ஆசையை நமக்கு இந்த மாதம் நிச்சயமாக கை கொடுக்கும், சிறிதும் சந்தேகம் இல்லை. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. அதுவும் அற்புதமான மாதம் சார். எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் அவர்களுக்கு நிறைய வருமானம் வரும், நிறைய நண்பர்களால் உதவிகள் வரும், நிச்சயமாக ஏற்றத்தை தரும். மெட்டீரியல் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மெட்டல்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு, அதுவும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும். ரொம்ப தூரம் உழைச்சி காலால் நடந்து ரொம்ப தூரம் போய் திரும்ப டூரிஸ்ட்டு அல்லது டிரைவர்ஸு அவங்கள மாதிரி சிறு குறு தொழில் வியாபாரிகள், அவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். 10ஆம் வீடு என்பது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் வீடு இப்போதைக்கு செவ்வாய் இருக்கார். செவ்வாயினுடைய வீடாக அமைந்திருக்கிறது. 11ஆம் வீடு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கார், கடகத்தில் உட்காந்துருக்கார். ஏன்னா அதனால் நமக்கு எந்த ஒரு செயலை எடுத்தாலும், எந்த ஒரு செயலை பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக அது துன்பத்தை அல்லாமல் இன்பத்தையே தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய கவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. கண், காது, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு தான் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முக்கியமாக இது கடகத்தில் இருக்கக்கூடியது சந்திரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய வீடாக அமைந்திருக்கிறது. சந்திரனுடைய ஆட்சி இருக்கக்கூடிய வீடு. சந்திரனால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக, சந்திரன் சுற்றி வரபோது நமக்கு அடுத்தது வருவார் இல்லையா. சந்திரன் இப்போ மிதனத்தில் இருந்தாலும்
அடுத்த திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் வரும்போது நமக்கு ஏற்றத்தை தரும். சந்திரனுடைய ஏற்றம் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வித்தியாசமாக அமைந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. அதனால் கட்டாயம் திருப்பதி சென்று ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய பகவான் சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமான திருப்பதி சென்று வணங்கி வாருங்கள். ஸ்ரீரங்கம் சென்று வணங்கி வாருங்கள். இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. முக்கியமாக 10ஆம் வீடு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குக்கி சுப்பிரமணியாவை போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான தடங்கல்களும் சரியாகி குக்கி சுப்பிரமணியா நமக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை தருவார். பிஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிஸ்னஸுக்கு ஏற்றம் மாற்றம் செய்யக்கூடியதாக நிறைய விஷயங்கள் அமைந்திருக்கு. சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக, சின்ன சின்ன இல்லல்களை தந்தாலுமே நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன இல்லல்கள் நாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நம்ம குழி படிக்கிறதுக்கு கொஞ்சம் காத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துங்க, நம்ம வாயை விடாதீங்க. அவசரப்பட்டு நாம் சொல்லக்கூடிய சொற்கள் நமக்கே பாதகமாக அமையலாம். இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது என்பது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது. குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அதை நாம் செய்து வந்தோம். ஆனால் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.